விடுவதாக இல்லை அப்படியா என்று ஒரு சவாலான புன்னகையுடன் சந்தியா துணி துவைத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு மிக அருகிலேயே வந்து நின்றான். அவளது அந்த நைட்டி அழகையும் குனிந்து வேலை செய்யும் லாவகத்தையும் ரசித்தபடியே அவளுக்கு நேர் எதிராக எக்ஸர்சைஸ் செய்யத் தொடங்கினான். நம்ம சேனல்ல வர கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அன்பும் ஆதரவும் எப்பவும் இருக்கணும். இன்னும் நம்ம சேனலை சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம், அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் வேணும், கதையோட கேரக்டர் பெயர் என்னவா இருக்கணும், கதைக்களம் எப்படி அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கேட்கிற அதே ஃபீலோட ஒரு சூப்பரான ரொமாண்டிக் கதையை உங்களுக்காக நான் உருவாக்கி தர்றேன். சரி, இப்போ இந்த கதையை அதோட முழு உணர்ச்சிகளோடு அனுபவிக்க மறக்காம ஹெட்போன் போட்டுட்டு கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த குடியிருப்பு பகுதி எப்போதும் அமைதியாகவே இருக்கும். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு பக்கத்து வீட்டிற்கு குடி வந்த சந்தியா வந்த பிறகு ராஜாவின் பார்வை அடிக்கடி அந்த வீட்டின் பக்கமே திரும்பியது. 30களின் தொடக்கத்தில் இருந்த சந்தியா பார்ப்பதற்கு மிகவும் எடுப்பாகவும் அதே சமயம் வசீகரமாகவும் இருந்தாள். ஒரு வாரமாகியும் அவளிடம் பேசுவதற்கு ராஜாவுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் ராஜா தனது அறையில் அமர்ந்து மொபைல் பார்த்து கொண்டிருந்தபோது பக்கத்து வீட்டு பால்கனியில் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. தம்பி, கொஞ்சம் இங்கே வர முடியுமா? குரல் கேட்டு ராஜா ஜன்னல் வழியாக பார்த்தான். அங்கே சந்தியா நின்றிருந்தாள். ஒரு மெல்லிய காட்டன் சேலையில் கலைந்த கூந்தலுடன் அவள் பார்ப்பதற்கு மிக அழகாக தெரிந்தாள். என்ன ஆண்டி, என்னாச்சு என்று கேட்டவாறே அவன் பால்கனிக்க வந்தான். சந்தியா சற்று தயக்கத்துடன், அது மொட்டை மாடியில் துணி காய போடும்போது என் சேலை காற்றில பறந்து உங்க வீட்டு பால்கனிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியில மாட்டிக்கிச்சு. எனக்கு அங்கே வந்து எடுக்க தெரியல. கொஞ்சம் எடுத்து தர்றீங்களா என்று கேட்டாள். அவள் சொல்லும்போதே அவளது கண்கள் ஒருவிதமான எதிர்பார்ப்புடன் ராஜாவை பார்த்தன. ராஜா உடனே நிச்சயமா ஆண்டி, இதோ எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவள் சொன்ன இடத்துக்கு சென்றான். அவன் சேலையை எடுக்கும்போது சந்தியாவும் அந்த பக்கமாக வந்து நின்றாள். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி மிகவும் குறைவு. அந்த சேலையை மெதுவாக விடுவித்து அவளிடம் நீட்டிய போது எதிர்பாராத விதமாக ராஜாவின் விரல்கள் சந்தியாவின் மென்மையான கைகளில் உரசின. அந்த நொடி ஒரு மின்னல் தாக்கியது போல் இருந்தது. சந்தியா உடனே கையை எடுக்கவில்லை. ஒரு நிமிடம் ராஜாவின் கண்களை ஆழமாக பார்த்துவிட்டு மெலிதாக புன்னகைத்தாள். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நான் இங்கே புதுசு இல்லையா, அதான் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல என்றாள் ஒருவித குழையும் குரலில். பரவாயில்லை ஆண்டி, எதுனாலும் கேளுங்க என்றான் ராஜா. அவள் அழகில் தடுமாறியபடி ராஜாவின் மனம் முழுக்க அவளே நிறைந்திருந்தாள். அவளை மீண்டும் எப்படி சந்திப்பது என்று யோசித்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த 2 நாட்களாக சந்தியாவை பார்க்கும் ஆவலில் மொட்டை மாடிக்கு சென்று எக்ஸர்சைஸ் செய்வது போல நடிக்கத் தொடங்கினான். வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவளது வருகைக்காக ஏங்கி தவித்தான். ஆனால் 2 நாட்களாக அவள் வரவே இல்லை. ஒருவேளை அவளுக்கு திருமணமான விவரம் தெரிந்தால் நாம் இப்படி ஆசைப்படுவது தப்பாகுமே என்ற எண்ணமும் ஒருபுறம் அவனை வாட்டியது. 3வது நாள் மாலை ராஜா மாடியில் டம்பல்ஸ் தூக்கிக் கொண்டிருக்கும்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தால் சந்தியா கையில் போனுடன் பேசிக்கொண்டே மெதுவாக நடந்து வந்தாள். ஒரு நீண்ட உரையாடலில் அவள் மூழ்கி இருந்ததைக் கண்ட ராஜா தூரத்திலேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் யாரிடமோ மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. கண்டிப்பாக அவளுக்கு திருமணமாகி இருக்கும். கணவரிடம்தான் பேசுகிறாளோ என்று நினைத்த ராஜாவின் மனம் சற்று சோர்ந்து போனது. சுமார் அரை மணி நேரம் கழித்து சந்தியா போனை வைத்தாள். அப்போது ராஜா மெதுவாக அவளருகில் சென்றான். என்ன ஆண்டி, ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்காரர் கிட்டயா என்று தயக்கத்துடனே பேச்சை ஆரம்பித்தான். தொடர்ந்து நீங்க வந்ததிலிருந்து உங்களை தனியாவே பார்க்கிறேன்.
அவர் வெளியூர்ல வேலை பார்க்கிறாரா என்று கேட்டான். சந்தியா ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்தாள். பிறகு ஒரு மெல்லிய பெருமூச்சுடன், இல்ல ராஜா, எனக்கு விவாகரத்து, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ தனியாதான் இருக்கேன். இப்போ கூட என் தோழி கூடதான் பேசிட்டு இருந்தேன் என்றால். இயல்பாக சந்தியா சொன்னதை கேட்டதும் ராஜாவின் உள்ளுக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி அலை மோதியது. அப்பாடா, இவள் தனிமைதானா என்று அவனது மனது கூத்தாடியது. ஆனால் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், ஓ அப்படியா, சாரியா ஆண்டி, தெரியாம கேட்டுட்டேன் என்று வருத்தப்படுவது போல நடித்தான். பரவாயில்லை ராஜா, இதில் மறைக்க என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் அவனை பார்த்து ஒரு வசீகர புன்னகை பூத்தாள். அவள் தனிமையில் இருக்கிறாள் என்பது தெரிந்ததும் ராஜாவின் பார்வை அவள் மீது இன்னும் ஆழமாக பதியத் தொடங்கியது. அவளது அந்த அழகும் இப்போது கிடைத்த சுதந்திரமான நிலையும் ராஜாவின் ஆசையை இன்னும் தூண்டியது. அந்த மாடி தனிமையில் இருவருக்கும் இடையிலான உரையாடல் இன்னும் நெருக்கமானது. சந்திர தனிமையில் இருப்பது தெரிந்த பிறகு ராஜா அவளிடம் காட்டிய அக்கறை இன்னும் அதிகமானது. அது வெறும் ஈர்ப்பாக மட்டுமே இல்லாமல் ஒரு அன்பாகவும் மாறத் தொடங்கியது. சந்தியா சந்தைக்குச் சென்றால் கனமான பைகளை தூக்கி வருவது, வீட்டில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் சரி செய்வது என எல்லா உதவிகளையும் ராஜா முன்னின்று செய்தான். ஒருமுறை சந்தியாவிற்கு தலைவலி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டபோது ராஜா அவளுக்கு மாத்திரைகள் வாங்கி கொடுத்து கஞ்சி வைத்து தந்து ஒரு குழந்தையைப் போல கவனித்துக் கொண்டான். அந்த நேரத்தில் ராஜாவின் கைகள் அவளது நெற்றியில் பட்டபோது சந்தியா ஒருவிதமான பாதுகாப்பையும் அதே சமயம் ஒரு சிலிர்ப்பையும் உணர்ந்தாள். இப்படியே 2-3 மாதங்கள் கடந்தன. இருவருக்கும் இடையேயான பழக்கம் மிகவும் ஆழமானது. பேசுவதில் பழகுவதில் ஒரு நெருக்கம் உண்டானது. ராஜா அவ்வப்போது செய்யும் சின்ன சின்ன குறும்புகள், கேலிகள் மற்றும் மென்மையான தீண்டல்கள் சந்தியாவிற்கு மிகவும் பிடித்திருந்தன. அவளுக்குள் நீண்ட நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்த ஆசைகள் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தன. ராஜாவிற்கும் அவள் மீது இருந்த ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் காலை சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்காத நேரம் சந்தியா துணிகளை துவைத்துவிட்டு அதை காய போடுவதற்காக மொட்டை மாடிக்கு சென்றாள். அவள் அப்போது ஒரு மெல்லிய வசதியான நைட்டி அணிந்திருந்தாள். வழக்கம் போல ராஜாவும் எக்சர்சைஸ் செய்வது போல மாடிக்கு வந்தான். ஆனால் அன்று நைட்டியில் இருந்த சந்தியாவை பார்த்ததும் அவனது மூச்சு சற்று நின்றது. கலைந்த கூந்தல், தூக்க கலக்கத்துடன் கூடிய முகம் மற்றும் அந்த நைட்டியில் அவளது உடலமைப்பு அவனுக்குள் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. சந்தியா துணிகளை கொடியில் காய போடும்போது கைகளை மேலே உயர்த்தினாள். அப்போது அவளது நைட்டி சற்று மேலே எழும்பியது. அந்த அழகிய காட்சியை ராஜா திகைத்து பார்த்து கொண்டிருந்தான். துணியை காய போட்டு திரும்பிய சந்தியா ராஜா தன்னையே பார்ப்பதைக் கவனித்தாள். அவளது பார்வையில் இருந்த ஆசையை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவள் வெட்கப்படவில்லை. மாறாக அவரது பார்வை அவளுக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை தந்தது. என்ன ராஜா, இன்னைக்கு ரொம்ப நேரமா எக்சர்சைஸ் பண்றீங்க போல என்று ஒரு குறும்பான புன்னகையுடன் கேட்டாள். அவளது அந்த கேள்வியும் அந்த நேரத்தில் தனிமையும் இருவருக்கும் இடையே ஏதோ ஒன்று நிகழப் போகிறது. சந்தியாவின் குறும்பான கேள்விக்கு ராஜா சட்டென்று ஒரு பதிலை தயார் செய்தான். அது இல்ல ஆண்டி, காலையில நல்லா எக்சர்சைஸ் செஞ்சா கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரியுமாம். அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரமா பண்ணிட்டு இருக்கேன் என்று அவளை பார்த்தவாறே கூறினான். சந்தியா சிரித்துக் கொண்டே, அப்படியா ராஜா, அப்படின்னா இப்போ உன் கண்ணுக்கு எல்லாம் நல்லா தெரியுதா என்று இரட்டை அர்த்தத்தில் கேட்டாள். அதற்கு ராஜா சற்றும் சளைக்காமல், ஓ நல்லா தெரியுதா ஆண்டி, ஆனா என்னன்னோ தெரியல, எனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது என்று அவளது அழகை குறிப்பால் உணர்த்தினான். சந்தியாவுக்கு அவன் எதைச் சொல்கிறான் என்று புரிந்துவிட்டது. தெரியும் தெரியும், உனக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது என்று செல்லமாக சொல்லிவிட்டு ஒரு வெட்க சிரிப்புடன் கீழே சென்றுவிட்டாள். அடுத்த நாள் காலை அன்றும் சந்தியா நைட்டி அணிந்து துணி துவைப்பதற்காக மொட்டை மடிக்கு வந்தாள். ராஜா ஏற்கனவே அங்கே தயாராக எக்சர்சைஸ் செய்து கொண்டிருந்தான்.
அன்று சந்தியா வேண்டுமென்றே ராஜாவுக்கு நேர் எதிராக திரும்பி அமர்ந்து துணி துவைக்கத் தொடங்கினாள். அவள் குனிந்து துணிகளை துவைக்கும்போது அவளது நைட்டி அவள் உடலோடு ஒட்டி அவளது அழகை இன்னும் எடுப்பாக காட்டியது. ராஜா எக்ஸர்சைஸ் செய்வதை மறந்து அப்படியே சிலையாக நின்றான். சந்தியா துணிகளை தேய்க்கும்போது ஏற்பட்ட அவளது உடல் அசைவுகள் ராஜாவின் மனதை கிளறின. அவள் குனிந்து வேலை செய்வதால் ஏற்படும் அந்த சிலிர்ப்பான காட்சியை பார்த்து கொண்டிருந்த ராஜாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சந்தியா திடீரென திரும்பி பார்த்தாள். ராஜா தன்னையே இமைக்காமல் பார்ப்பதைக் கண்டு, என்ன ராஜா மறுபடியும் கண்ணு ரெண்டு ரெண்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சா என்று ஒரு கிரங்கடிக்கும் புன்னகையுடன் கேட்டாள். ராஜா தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல், ஆண்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு வாலிப பையன் முன்னாடி இப்படி நைட்டில வந்து உட்கார்ந்திருந்து துணி துவைக்கிறீங்களே, என்னால சரியா எக்ஸர்சைஸ் செய்யவே முடியல என்று படபடவென கூறினான். சந்தியா குனிந்து துணி துவைப்பதை கன நேரம் நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஒரு கள்ள சிரிப்புடன், அப்படியா ராஜா, நான் என்னப்பா பண்ணேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு துணித்து வைக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டியதுதானே என்று ஒன்றுமே தெரியாதது போல் கேட்டாள். ராஜா அவளுக்கு 2 அடி எடுத்து வைத்து நெருங்கினான். நீங்க இந்த மாதிரி வந்து நின்னாலே என்னால எதையுமே கவனிக்க முடியல. இப்படியே போனா அப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் உங்க அழகான அந்த அள்ளியை நான் மொத்தமா சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க என்று ஒருவித ஆசையும் மிரட்டலும் கலந்த குரலில் கூறினான். அவன் சாப்பிடுவேன் என்று சொன்னதும் சந்தியாவின் முகம் சட்டென்று சிவந்தது. அந்த வார்த்தையில் இருந்த குறும்பு அவளுக்குள் ஒரு மின்னலை உண்டாக்கியது. அவள் கையில் இருந்த சோப்பு நுரையை லேசாக அவன் மீது தெளித்து வாய்க்கு போட்டு, இல்லையோ, என்ன பேச்சு பேசுற நீ, ரொம்பதான் துணிச்சல் வந்துருச்சு உனக்கு என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். ஆனால் அவள் கண்களில் கோபம் இல்லை. மாறாக ராஜா தன்னை அப்படி ஒரு ஆசையோடு வர்ணித்தது அவளுக்கு ஒருவித பெருமையையும் சந்தோஷத்தையும் தந்தது. சரி சரி, ரொம்ப பேசாம அங்க போய் உன் வேலையை பாரு, ஊர் கண்ணு பட்டுட போகுது என்று அவள் சொன்னாலும் அவள் அங்கிருந்து நகரவில்லை. ராஜாவின் அந்த துணிச்சலான பேச்சு அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த மெல்லிய திரையை முழுவதுமாக விளக்கியது. ராஜா விடுவதாக இல்லை. அப்படியா என்று ஒரு சவாலான புன்னகையுடன் சந்தியா துணி துவைத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு மிக அருகிலேயே வந்து நின்றான். அவளது அந்த நைட்டி அழகையும் குனிந்து வேலை செய்யும் லாவகத்தையும் ரசித்தபடியே அவளுக்கு நேர் எதிராக எக்ஸர்சைஸ் செய்ய தொடங்கினான். சந்தியாவுக்கும் இப்போது தன்மீதான அவரது பார்வையின் தீவிரம் நன்றாக புரிந்தது. அவள் முகத்தில் ஒரு நாணம் கலந்த புன்னகை மின்னியது. ராஜாவால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது அழகும் அந்த அதிகாலை தனிமையும் அவனை மொத்தமாக ஆட்கொண்டன. திடீரென எக்ஸர்சைஸ் செய்வதை நிறுத்திய ராஜா குனிந்து துணி துவைத்துக் கொண்டிருந்த சந்தியாவின் மென்மையான கைகளை பற்றினான். அந்த திடீர் தீண்டலில் சந்தியா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். ஆனால் அவரது கைகளை விளக்கவில்லை. ஆண்டி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். அவரது கண்களில் இருந்த ஆழமான காதலும் ஆசையும் அவளுக்கு புரிந்தது. சந்தியா எதுவும் பேசாமல் எழுந்து நின்றாள். இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றை ஒன்று உரசும் அளவிற்கு நெருக்கம் அதிகரித்தது. ராஜா அவளது கையை பிடித்தபடியே மெதுவாக மாடி படிக்கட்டுகளை நோக்கி அழைத்துச் சென்றான். சந்தியாவும் எந்த தடையும் இன்றி அவரது பின்னால் நடந்தாள். இருவரும் மெல்ல நடந்து சந்தியாவின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். கதவு மெதுவாக தாழ்பாலிடப்பட்டது. அந்த வீட்டின் தனிமை அவர்களுக்குள் இருந்த பல கால இயக்கங்களை தீர்க்க காத்திருந்தது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் ராஜாவும் சந்தியாவும் ஒரு புதிய உலகிற்குள் நுழைந்தார்கள். முதல் பாகம் நிறைவுற்றது. 2ஆம் பாகம் விரைவில் தொடரும்.